வணக்கம் உறவுகளே, வணக்கம். இப்போது நேற்று வந்து டெல்லியில் பாம் பிளாஸ்டில் வெடிப்பொருளை வெடிக்க செய்துக்கிறான். அவன் யார்? டாக்டர். அந்த டாக்டர்னா மருத்துவர்னா கடவுளுக்கு சமானவன். கணவன் பார்க்கிற மட்டுமே மனைவி கணவன் மட்டுமே பார்க்க முடியும் பிறந்த மேனியாக. ஆனால் அவர் கடவுள் என்பதனால் டாக்டரை பார்க்க சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி டாக்டர்னால் புனிதமான தொழில், கடவுளுக்கு சமம். கடவுள் பார்த்து பார்ப்பா, டாக்டர் கடவுள் மாதிரி காப்பாற்றுறாருப்பான்றோம். அவனுங்களே அந்த 5 பேர் பெண்கள் கூட அதில் டாக்டர். மருத்துவரே வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த வெடிப்பொருளை வெடிக்க செய்து 10-15 பேர் சாவடிச்சிருக்காங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அப்புறம் நீ என்னத்துக்கு டாக்டர் தொழில் படிக்கணும்? உங்களை நான் எவ்வளோ மரியாதையாக வச்சுருக்கோம். மருத்துவர்னா என்ன? உங்கள் மதம் இதை தான் சொல்லிக் கொடுக்குதா? அல்லாஹ் இதையா சொல்லிக் கொடுக்குறாரு? தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் அருள் கொடுப்பவன், அலைமுறங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன், தடையெங்கும் பேர் படைத்த மகாவல்லவன். அப்படியாப்பட்ட இறைவன் இது மாதிரி அடிக்கவா சொல்கிறாரு? இந்த மாதிரி இப்போ அமைதியாக இருக்கிற நாட்டில் தீவிரவாதத்தை வளர்க்கவா சொல்கிறாரு? இதுக்காக அவங்கள படிக்க வச்சாங்க, இதுக்காக அவங்க மதம் சொல்லுது, இதுவாக உன் குடும்பத்தில் உன் குழந்தைங்கள இந்த மாதிரி அழிஞ்சு போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியெல்லாம் பாம் பிளாஸ்ட் வச்சு இறந்தா உனக்கு சந்தோஷமாக இருக்குமா? அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? உன்னால் நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் நம்ம நாட்டை இராணுவத்துக்கூட மோதிப்பார். பொட்டத்தனமாக கோழத்தனமாக இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அப்போது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இதையா மதம் சொல்லுது? இது நம்ம தேசத்தை இருந்துட்டு நம்ம நாட்டு மக்களை அடிக்கிறதுக்கு உன்னெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லு? உங்களாம் அப்படி நிற்க வச்சு சுட்டுடணும். இதெல்லாம் தீர்ப்பெல்லாம் எழுதவே கூடாது. இதுக்கு வரைமுடியே இல்லை, வேணாம், எதுவுமே வேணாம். அழித்தல் மட்டும்தான் இதுக்கு முதன்மை வழி. இதுதான் பண்ணிடணும். அவனெல்லாம் காப்பாற்றவே கூடாது. வணக்கம்.